ஒன்றும் இல்லை, பிஜேபிக்குன்னு வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா 2.62 இல்லாட்டி 4 to 5 வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில். போன 2024 எலெக்ஷனில் எல்லா மீடியாக்களையும் சொல்ல வச்சாங்க. ஏன்னா ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக அண்ணாமலை தான் இது பாஜக 2வது இடம் 6 சீட்டு ஜெயிப்பாங்க ஆச்சா பூச்சான்னாங்க. இந்த இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 5% வாக்காளர்களை பாஜக ஜெயிச்சிரும் போல பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்லிட்டு வாக்கு போட வச்சுது. அதில் ஒரு 8-9 இடம் செகண்ட் வந்தாங்க. அப்போ 11% வாங்கினாங்க. இந்த 11% பாஜகவுடைய உண்மையான வாக்கு வங்கியான்னு பார்த்தா கிடையாது. அது அந்த நேரத்தில் டிஎம்கேயும் சேர்ந்து பண்ண அந்த ஏன்னா ஏடிஎம்கே மட்டுப்படுத்துன்னு பண்ண பிரச்சாரத்துடைய விளைவு. அதனால நீங்கள் போய் மெம்பர்ஷிப் 2 கோடி சேர்த்து நீங்கள் 2 கோடி சேர்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேலை. நீங்கள் 2 கோடி சேர்த்து அதே வீட்டில் தான் போய் தான் தாவேகா தொண்டர்லாம் சேர்ப்பாங்க. அக்கா இவங்க அம்மா அப்படின்னு ஒரு மாதிரி இருப்பாங்க. இவங்க சின்னப்பா அக்கா கொஞ்சம் போடுங்கக்கா, அம்மா அவங்க நீங்கள் போடுங்க சொல்லுங்க, எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேர் கேட்குறீங்க, 5 பேர் எழுதி ஆப்பில் இது பண்ணி போட்டுருவோம். இப்போ ஒரே உறுப்பினர்கள் இங்கேயும் 2 கோடி அங்கேயும் 2 கோடி இருப்பாங்க. ஏடிஎம்கேயும் சொல்லிக்கோம் நாங்கள் 2 கோடின்னு. பாஜக மிஸ்கால் ஏற்கனவே தெரியல, மிஸ்கால் கொடுத்தால இதுன்னு 1 கோடி மெம்பர்ஷிப்பு இன்னும் 1 கோடி பேர் ஓட்டு போட்டான். அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக நடக்கும்.